இப்போ உங்க தம்பி கடத்தினாங்கன்றது சம்பவம் உண்மையா? கடத்துனாங்கன்றது அதுதான் இவங்க சைடில் தான் அம்மா அவங்க அப்பா சைடுன்றது தெரிஞ்சதுனால நாங்கள் ஓகே அவர் பேசினாங்க இருந்தாங்கன்ற மாதிரி சொன்னார் தம்பி. சரி ஓகே அவர் தானே பண்ணிட்டாங்க இல்லை கேஸ் கொடுத்தோம், மறுநாள் காலையில் கேஸ் கொடுத்தோம். அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை அவருக்கு நிறைய மரியாதை இருக்குது, இது மாதிரி அது கேஸ்லாம் வாங்கிட்டு உள்ள போனாலும் பிரச்சனையாயிரும் அப்படின்ற மாதிரி அவங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க. அவ்வளோ இல்லாமல் போய் பழகணும், எப்படி இருந்தாலும் பார்க்கணும் அவங்க இன்னொரு வாட்டி. அவங்க நான் போலனாலும் என் ஒய்ஃப் சைட்லேருந்து போவாங்க, மீட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிட்டோம். அதாவது உங்கள் மாமனார் சைட்ல இருந்தா? சரி, அவர் எந்த ஊர் ஆக்சுவலா? அவர் தேனி சார். இதுல உங்க அம்மா சொன்னாங்க புரட்சி பாரத கட்சி தலைவருக்கு சம்மந்தம்லாம் இல்லைன்னு, அது உண்மைதானா? ஆமாம் சார், எங்கள் சைட்லேருந்து அது அவர் எனக்கும் கால் பண்ணவும் இல்லை, அவர்கிட்ட நான் பேசவும் இல்லை. அவர் தலைவர் அவர் மேலே உங்க பிரச்சனையில சம்மந்தம் இல்லை அவருன்றீங்க? என் பிரச்சனையில சம்மந்தம் இல்லை, எதனால இழுக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. எங்கள் சைட்லேருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார். இப்போ ஒரு கொஞ்ச நாள் ஓகேவா இருந்துச்சு, ஸ்மூத்தாக இருந்துச்சு, ஒர்க் போயிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு வந்துட்டு இந்த பையனை கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுச்சு. ஆனால் அந்த பிரச்சனையில வந்து அந்த நைட்டு அப்படின்றனால எங்களுக்கு யார் இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒழுங்கா தெரியல. அதுவும் அந்த சம்பவம் நடந்தப்போ நாங்கள் 2 பேருமே இங்கே இல்லை, நாங்கள் வந்துட்டு தனியாக ஒரு வீடு எடுத்து அங்கே தான் இருந்தோம். இப்போ பிரச்சனை அப்படின்னு வரும்போது அம்மா போலீஸ் ஃபோன் பண்ணாங்க. அது அப்புறமா தான் தெரியும் எங்கள் அப்பா வந்துட்டு இதில் இன்வால்வ் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சப்பறமா ஓகே காம்ப்ரமைஸாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வாபஸ் வாங்கினோம். இப்போ ஏன் இதில் புதுசாக வந்துட்டு ஏடிஜிபியும் ஜெகன்மூர்த்தி ஐயாவும் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும்.